கேது ஒரு பாவத்துல இருக்கு அப்படின்னாலே, அந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்க கிரேவிங்கோட ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அது கிடைக்கவே கிடைக்காது. அது நடக்கவே நடக்காது. ஆனா கேது எப்படின்னா, இட்லிக்கு கெட்டி சட்னி மட்டும் தான் கேட்பாங்க. நான் பேசிக்கா தானே கேட்டேன். எனக்கு அந்த அட்லீஸ்ட் என்ன தூக்கிடுன்னு சொல்லிரும் கேது. பிகாஸ் இந்த 7ஆம் பாவம் நல்லா வாழ்ந்துட்டேன். சரி சோல் எதுக்கு லதா பிறக்குது? சரி எதுக்கு நம்ம மனித உடம்புல இது இது புரியாம நம்ம இவ்ளோ நேரம் பேசுறதே வேஸ்ட். எதுக்கு சிவபுராணத்துல புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி அது மறக்கவே கூடாது. எதுக்கு மனித உடலுக்குள்ள அந்த ஆன்மா நுழையுது? இதுல தான் அந்த சோல் எலிவேஷன நோக்கி போ முடியும். அங்க கடமைய மட்டும் செஞ்சுரு, அந்த பாவத்திலிருந்து நீ பெரிய எதிர்பார்ப்பு வைக்காத, அன்கண்டிஷனலா குடு. அத கட் பண்ணிரு அடுத்த பிறவில கல்யாணம் இல்லாம சன்னியாசியா இருந்து பிரம்மச்சாரியா இருந்துரு. உனக்கு எலிவேஷன் நோக்கி போறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. நீ பொண்டாட்டி விட்டுட்டு புருஷன டிட்டாச் பண்ணிட்டு, அவங்கள டிட்ச் பண்ணிட்டு நீ சன்னியாசி ஆகணும், நீ முக்தி நோக்கி போகணுங்கிற அவசியம் இல்ல. இந்த பாவத்துல அன்கண்டிஷனல் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு, நீ காப்பி வச்சு குடுக்கலையா நல்லது. அப்படி இல்லைன்னா, எ எது கிடைச்சாலுமே அங்க வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கும். வலுக்கட்டாயமா புடுங்கி எறிஞ்சுகிட்டே இருக்கும்.